ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூஜிசி நெட்டில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நேற்று மாஸ்டர் தீரத்துலேருந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் போச்சு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லிசன். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். T of n equal to 2t ப்ராக்கெட்டில் n/2 + n². இது வந்து பார்க்கும்போது நேற்று நம்ம மாஸ்டர் தியரத்தில் பார்த்த அந்த ஃபார்முலா மெத்தடில் தான் வந்து இந்த கொஸ்டினே இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா வந்து என்னங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஸோ நேற்று பார்த்த ஃபார்முலா இதுதான். T of n equal to AT ப்ராக்கெட்டில் n/p + f of n. ஸோ இதைத்தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீக்கு முன்னாடி தானே ஏ இருக்குது. டீக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து இதில் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் புரியுறதுக்காக பக்கத்துலேயே கூட இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதுகிறேன். T of n equal AT n/b + f of n. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் வந்து கொஸ்டினில் அப்படியே இருக்குது. இந்த ஏடிக்கு பதிலாக 2tன்னு இதில் கொடுத்துருக்காங்க. n/bக்கு பதிலாக n/2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து f of nக்கு பதிலாக இதில் வந்து n² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆன்சரை வந்து கொண்டு போக போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. இது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 2. ஸோ f of என்னோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா n². இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா f of n அப்படி சொல்லுவோம். ஸோ f of n வந்து n². ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. ஸோ நம்ம இதை வச்சு நான் நேற்றே சொன்ன மாதிரி g of n வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். g of n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் நேற்றே கிளாஸில் சொல்லியிருந்தேன். திருப்பியுமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து அது ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து g of n. g of nங்கிறது அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n⁻log a base b. ஸோ நம்மளோட ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், பியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் வந்து இப்போ இங்கே கால்குலேஷன் பண்ண போகிறோம். அந்த எண்ணை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். இந்த மேலே உள்ள எண்ணை வந்து கீழே அப்படியே கொண்டு வரும். இதில் எண்ணில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டு லாக் அப்படியே எழுதிட்டு ஏயோட வேல்யூ வந்து 2. ஸோ 2 எழுதியாச்சு. பியோட வேல்யூ 2. ஸோ log 2 நமக்கு வந்து இந்த ஒரு ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. log 2 கீழே 2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். ஸோ இதைத்தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ n இந்த log 2 base 2க்கு வந்த ஆன்சர் வந்து 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு வந்து g of n-ஓட வேல்யூ வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து g of n-ஓட வேல்யூ வந்து n. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி f of n-ஐயும் g of n-ஐயும் நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே f of n-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, n² கொடுத்துருக்காங்க. ஸோ g of n-ஓட வேல்யூ வந்து நமக்கு இப்போ ஃபைன் பண்ண வேல்யூ வந்து n. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா f of n-ஓட வேல்யூ வந்து n², g of n-ஓட வேல்யூ வந்து n. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா f of n-ஓட வேல்யூ தான் வந்து நமக்கு கிரேட்டர் தானே இருக்கும். நேற்றே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம். f of n-ஓட வேல்யூ நம்ம நேற்று நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். f of n-ஓட வேல்யூ கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து f of n தான் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து f of n தான் வந்து கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து f of n தான் வந்து ஆன்சர். ஸோ இதை வந்து நான் இப்படியும் எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து f of n-ன்னு எழுதலாம், இல்லைனா ஆன்சர் ஈக்குவல் டு n². ஸோ நம்மளோட f of n-ஓட வேல்யூவே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இந்த இடத்துல எழுதலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு சம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ இது கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே வந்து நம்ம கைப்பட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் எடுத்தால் தான் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை வந்து செல்ஃபோனில் நம்ம பார்த்தே இருந்தோம்னா நான் ஒரு எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம என்னென்ன படித்தோம், என்ன பண்ணோம் எல்லாமே வந்து அப்படியே லைட்டாக நமக்கு வந்து மறந்துடும். ஸோ வந்து ஒரு நோட்டு போட்டு நான் என்ன நடத்துகிறேனோ அதை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து யூஜிசி நெட் எக்ஸாமில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து இதே மாதிரி செகண்ட் சம் நம்ம பார்க்கணும். இது நீங்களே ஆக்சுவலாக போட்டுடலாம். பார்க்கும்போது நீங்களே கடன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், டி ஆஃப் என் காமன் ஈக்குவல் டி. டி இது வந்து ஏயோட வேல்யூ n/4. இந்த பிங்கிறது 4. எஃப் ஆஃப் என்னங்கிறது இது பக்கத்தில் வந்து இந்த என்னு இருக்கா, இதுதான் வந்து எஃப் ஆஃப் என். நம்ம எப்பவும் போல் கால்குலேஷனை வந்து ஜி ஆஃப் என் வந்து நான் கால்குலேட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு n log a b. log a b. ஸோ நம்ம எப்பவும் போல் அதில் போய் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். n log ஏயோட வேல்யூ வந்து என்ன இருக்குது 16. ஸோ 16, பியோட வேல்யூ 4. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படியே இறக்கிறோம். லாக் இப்போ வந்து இந்த 16ங்கிறது வந்து 4 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் அந்த கீழே உள்ள பேஸில் உள்ள வேல்யூ 4 வந்து அப்படியே நம்ம கீழே இறக்கணும். இது என்ன அப்படின்னா என்ன அப்படியே கீழே இறக்கிட்டோம், லாக் இறக்கிட்டோம். இந்த 16ங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 4 ஸ்கொயருங்கிறத மாற்றிருக்கோம். பேஸில் உள்ள 4 அப்படியே இறக்கிட்டோம். இதில் வந்து ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மேலே பவரில் உள்ள இந்த ஃபார்மில் என்னன்னா பவரில் உள்ள இந்த 2ங்கிறது 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். லாக்குக்கு இந்த பக்கம் வந்துடும். ஸோ 2 இந்த 2ங்கிறது கை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பவரில் உள்ள 2ங்கிறது லாகுக்கு இந்த பக்கம் போயிடும். ஸோ 2 இந்த லாக் அப்படியே இறக்கிட்டு 4 சேமாக இருக்குது. ஸோ என்னோடய வேல்யூ வந்து ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரியே தான். இங்கே 2 சேமாக இருந்தனால நான் 1ன்னு போட்டேன். அது மாதிரி இங்கே வந்து எனக்கு 4ன்னு எனக்கு சேமாக வந்ததுனால இங்கே வந்து நான் 1ன்னு போட்டுக்கிட்டேன். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன வந்து கீழே அப்படியே கொண்டு வந்துட்டேன், லாகை கொண்டு வந்துட்டேன். 4 பவரில் உள்ள 4 ஸ்கொயரை வந்து இந்த 2 வந்து லாகுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். நமக்கு வந்து பேஸ் வேல்யூவும் சைடில் உள்ள வேல்யூவும் மேட்சிங்காக இருந்துச்சுன்னா 1ன்னு நம்ம அதை வேல்யூவாக மாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து லாக் 1க்கு வேல்யூ கிடையாது. ஸோ n ஸ்கொயர். இப்போ வந்து என்னோட ஆன்சர் என்னவாக இருக்கும், நம்ம ஏற்கனவே எஃப் ஆஃப் என்னோட வேல்யூ என்னது n. இப்போ கண்டுபிடிச்ச ஜி ஆஃப் என்னோட வேல்யூ என்னது n ஸ்கொயர். ஸோ இதில் வந்து என்னை விட n ஸ்கொயர் தான் வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து ஜி ஆஃப் என். இந்த ஜி ஆஃப் என்னன்னு சொல்லலாம், இல்லைனா அந்த ஜி ஆஃப் என்னோட வேல்யூவை அப்படியே கூட நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கால்குலேஷன் வந்து இதுதான். இது வந்து ரிப்பீட்டடாக வந்து யூஜிசி நெட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வருது எல்லாமே வந்து ஓரளவு உங்களுக்கு உங்களால் வந்து கேதர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை நான் நடத்தினதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக கிளியரன்ஸாக எக்ஸாம் ஹாலில் உங்களோட பெஸ்ட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியும். நல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக உங்களால் போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.